ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் எடுத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தோட சாறு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கிடலாம். நான் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியோட நேம் சிக்கன் கொண்டாட்டம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் நாம் ஊற வச்சிருக்கிற சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஆனால் நல்லா வேக விட்டுக்கோங்க. ரொம்ப வேக விட்டிங்கன்னா நல்லா ரஃப் ஆயிரும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் மாற்றி விட்டுக்கிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் நாம் பொரிச்சு எடுத்துடலாம். நான் இந்த சேனலில் கேரளா ஸ்டைல் வறுத்தரிச்ச சிக்கன் குழம்பு, தலசேரி சிக்கன் தம் பிரியாணி போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம்னா பாருங்கள். அடுத்த பேட்சும் போட்டாச்சு. இனி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இனி இதே எண்ணெயில் ஒரு 4 வத்தலை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இனி அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் வத்தலை வெளியே எடுத்துடலாம். இனி அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் கொண்டாட்டம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்போட அளவை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட வேண்டாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். நீங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம மசாலாவை சேர்த்துக்கிடலாம். மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுறேன். இனி 1 டீஸ்பூன் பொடிச்ச வத்தலை நம்ம சேர்த்துக்கிடலாம். உங்ககிட்ட பொடிச்ச வத்தல் இல்லைன்னா 3 வத்தலை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த வத்தலோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இனி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிடலாம். இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கெச்சப்போட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் நாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆறின தண்ணி சேர்த்துறாதீங்க, கிரேவியோட டேஸ்ட் மாறிடும். நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி ஒரு 2 நிமிஷம்தான். மசாலையெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிரும். நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கிடலாம். அப்படியே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம்.
இனி கடைசியாக நாம் பொரிச்சு வச்ச வத்தலை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கொண்டாட்டம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.